ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சைக்காலஜிக்கு மேக்ஸ்க்கு நம்ம வீடியோ கொடுக்க போறோம். இன்னைக்கு சைக்காலஜில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2013 பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செயல்களில் மேலான நிலையை அடைய முற்படுதலே. செயல்களில் மேலான நிலையை அடைய முற்படுதலே. இதுக்கு ஆன்சர் அடைவூக்கம். Striving to achieve a standard of excellence in action is achievement motivation. C answer. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றுள் ஸ்பிரேங்கரின் ஆளுமை வகைப்பாட்டில் இடம்பெறாத வகை எது? ஸ்பிரேங்கரோட ஆளுமை வகைப்பாட்டுல எது இடம் பெறல அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது இடம் பெறாததுன்னு கேக்குறாங்க. பொருள் சார்பு மட்டும்தான் ஸ்பிரேங்கரோட ஆளுமை வகைப்பாட்டுல இல்லாதது. மீதி இருக்க 3 இந்த கொள்கை, அழகுணர்ச்சி, அரசியல், இது 3 ஸ்பிரேங்கரோட வகைப்பாட்டுல வரக்கூடியது. சோ இடம் பெறாததுன்னு கேட்டா பொருள் சார்பு. அடுத்து 3வது கொஸ்டின். முதல் மினசோட்டா பலவாளுமை பண்புகள் பற்றிய பட்டியலில் இடம்பெற்ற மொத்த உருப்படிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 550. மினசோட்டா பலவாளுமை பண்புகள்ல பட்டியல்ல மொத்தம் 550 உருப்படிகள் இருந்துச்சு. 4வது கொஸ்டின். வார்த்தைகள் மற்றும் எண்களை வேகத்துடனும் துல்லியமாகவும் பதிவு செய்யும் திறன். வார்த்தைகள் மற்றும் எண்களை வேகத்துடனும் துல்லியமாகவும் பதிவு செய்யும் திறன். இதுக்கான ஆன்சர் புலன்காட்சி திறன். ஆன்சர் புலன்காட்சி திறன். 5th கொஸ்டின் பாருங்க. மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாட்டின் படிகளின் எண்ணிக்கை. இதுக்கு ஆன்சர் நாரஜன்சர் புக்ல 7 கொடுத்திருப்பாரு. இந்த 7 ஜெனரலைஸ் பண்ணி 5ன்னு சொல்லியிருப்பாங்க பெரும்பாலான உளவியலாளர்கள். சோ இதுக்கு ரெண்டுமே ரைட்டு. 7 போட்டாலும் கரெக்ட், 5 போட்டாலும் கரெக்ட். இந்த 7 ஸ்டெப்ல 2 ஸ்டெப்பை குறைச்சு 5 ஸ்டெப்னு இப்ப சொல்றாங்க. சோ நீங்க ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன்ல இது 2ல எது கொடுத்திருக்காங்களோ அதை எழுதுங்க. ஒருவேளை 2மே கொடுத்திருந்தா 2மே ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இதுல கவர்மெண்ட் கொடுத்த ஃபைனல் கீ BRDன்னு தான் கொடுத்திருந்தாங்க. சோ 2மே கொடுத்திருந்தாங்க. எப்பயுமே அதான் டீச்சர்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். மாஸ்லோ படிநிலை தேவைகள் நாரஜன்சர் புக்ல 7 கொடுத்திருப்பாங்க. பெரும்பாலும் இந்த 7ல 2 ரெடியூஸ் பண்ணிட்டு 5ன்னு தான் சொல்றாங்க. சோ உங்க ஆப்ஷன் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உளவியல் என்ற சொல்லிற்கான சரியான பரிணாம வளர்ச்சி நிலைகளை தேர்ந்தெடுக்கவும். முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை என்ற வரிசையில் தேர்ந்தெடுக்கவும். சோ எனக்கு 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வரிசையா கொடுத்திருக்காங்க. இது முதல் நிலை, இது 2ஆம் நிலை, இது 3ஆம் நிலை, இது 4ஆம் நிலைன்னு இருக்கு, வரிசையா இருக்கு. சோ இதுல எதுன்னு நம்ம சொல்லணும். இந்த உளவியல் என்ற சொல்லுக்கான பரிணாம வளர்ச்சி நிலைகள்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது ஆன்மாவியல். அடுத்து 2ஆம் நிலை வந்து மனவியல், 3ஆம் நிலை நனவு நிலையியல், 4ஆம் நிலை நடத்தையியல். சோ இதுதான் கரெக்ட். நமக்கு முதல் ஆப்ஷனே கரெக்டா இருக்கு. சோ மீதி இருக்கிறதெல்லாம் மாறி மாறி இருக்கு, அதெல்லாம் தப்பு. ஏதான் கரெக்ட். 7வது கொஸ்டின் பாருங்க. கோடிட்ட இடத்தை சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிரப்பிடவும். ஓர் அறிவியல் பாட ஆசிரியர் ஒரு தாவரத்தினை காண்பித்து அதன் பாகங்களை கற்பிக்கிறார். இதனை ஆசிரியர் டேஸ் உளவியல் கோட்பாட்டினை பயன்படுத்துவதாக ஊகிக்கலாம். ஆசிரியர் வந்து இதுல எந்த உளவியல் கோட்பாட்டை பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு நம்ம யூகிக்கணும். இதுக்கு யூஸ் பண்ண கோட்பாடு அவரு ஹெசால்ட்டின் உட்காட்சி கற்றல் கோட்பாடு. எதை யூஸ் பண்ணியிருக்காரு? ஹெசால்ட்டின் உட்காட்சி கற்றல் கோட்பாடு தான் யூஸ் பண்ணியிருக்காரு. டீச்சர்ஸ் இந்த மாதிரி நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கணும். டீச்சர்ஸ் நம்மகிட்ட சைக்காலஜிக்கு நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பைலிங்குவலா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே யூஸ் ஆகுற மாதிரி பைலிங்குவலா கொடுத்திருப்போம். 2012ல இருந்து 2025 லாஸ்ட் நடந்த எக்ஸாம் வரைக்கும் கம்ப்ளீட்டா இந்த ஒரே புக்ல இருக்கு. அது போக எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்டட் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதுல தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இந்த புக் சைக்காலஜில உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வைக்கும். ஸோ இந்த புக் உங்களுக்கு வேணும்னா 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாலுணர்வு வெட்கப்பட வேண்டிய அழுக்கான அல்லது கெட்ட செயல் என்பதற்கு பதிலாக இயற்கையான அவசியமான உயிரியல் செயலியல்பாடு என தெரிவித்த மிகப்பெரிய உளவியல் அறிஞரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இது யார் சொன்னதுன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. இந்த பால் உணர்வை அதை பத்தி சொன்னவர் யாரு? சிக்மண்ட் ஃப்ராய்டு. என்ன சொல்றாரு? பால் உணர்வு அப்படிங்கிறது வெட்கப்பட வேண்டிய அழுக்கான அல்லது கெட்ட செயல் என்பதற்கு பதிலாக அது அப்படியெல்லாம் கிடையாது. பாலுணர்வு அப்படிங்கிறது இயற்கையான அவசியமான உயிரியல் செயல்பாடு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உளவியல் உண்மையை சொல்றாரு. யார் அப்படின்னா
சிக்மண்ட் ஃப்ராய்டு. மாறும் நிலை முரண்பாடுகள் குமர பருவத்தினரால் அடிக்கடி எதிர்கொள்வதற்கு காரணம், அதுக்கு அவர்கள் குழந்தையாகவோ அல்லது வயது வந்தோராகவோ கருதப்படாததால். காரணம் என்னது, அவங்க குழந்தையாவோ அல்ல ஏஜ் வந்தவங்களாவோ கன்சிடர் பண்ணாததான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. 10வது கேள்வி பாருங்க. குழந்தை திருமணங்கள் அரசினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, ஏன்? ஏனெனில் தம்பதிகள் இதனை அடைந்திருக்க வேண்டும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சமூக முதிர்ச்சியா, உடலியல் முதிர்ச்சியா, பாலியல் முதிர்ச்சியா, சட்டப்பூர்வமான முதிர்ச்சியா, எதை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு ஆன்சர், கரெக்டான எக்ஸாக்ட் ஆன்சர் நம்ம கொடுத்திருக்க ஆன்சர் ஃபைனல் கீ கொடுத்திருந்தது சட்டப்பூர்வமான முதிர்ச்சி. இதுதான் கரெக்ட். இப்ப நிறைய பேரு சமூக முதிர்ச்சி அப்படின்னு நினைக்கிறீங்க, கிடையாது. கவர்மெண்ட்ல நமக்கு கொடுத்த ஃபைனல் கீ ஆன்சர் என்னது, சட்டப்பூர்வமான முதிர்ச்சி தான். பதினோராவது கேள்வி, நெறிபிறல் நடத்தை கோட்பாட்டை வழங்கியவர் யார்? நெறிபிறல் நடத்தை கோட்பாட்டை வழங்கியவர் ஆன்சர் ஹூட்டன். நெறிபிறல் நடத்தை கோட்பாடுனாலே ஹூட்டன் தான். அடுத்து 12வது கேள்வி, மிக நல்ல மதிப்பெண் பெற்ற இனியாவின் பொறியியல் மருத்துவம் இரண்டில் எதை, அதாவது ரெண்டுக்கும் ஊக்கப்படுத்தப்பட்ட நிலையில எதை தேர்ந்தெடுப்பது அப்படின்ற மன போராட்டத்தின் வகை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. விலகுதல் அணுகுதலா, அணுகுதல் விலகுதலா, அணுகுதல் அணுகுதல், விலகுதல் விலகுதல். இது எந்த மாதிரியான மன போராட்டம் அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, மிக நல்ல மதிப்பெண் பெற்றாச்சு, அப்ப எதுக்கு போறது, பொறியியலுக்கு போறதா இல்ல மருத்துவத்துக்கு போறதா? ரெண்டுமே பாசிட்டிவான விஷயம் தான். அப்ப இது எந்த வகையான மன போராட்டம் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே என்ன பண்றது, இதுக்கு ரெண்டுமே நம்ம சேரணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப ரெண்டுமே அப்ரோச் பண்றது, அப்ப ரெண்டுமே அணுகுதல். ரெண்டுமே அணுகுதல் அணுகுதல் மன போராட்டம். இப்ப பொறியியல்லையும் சேரணும்னு தான் ஆசைப்படுறா, அப்ப மருத்துவமும் சேரணும்னு தான் ஆசைப்படுவா. ரெண்டுக்குமே ஆசைப்படுறதுனால இதுவும் அணுகக்கூடியது, இதுவும் அணுகக்கூடியது. அணுகுதல் அணுகுதல் மன போராட்டம். வேணும் அணுகுதல் அப்படின்னா வேணும்னு நினைக்கிறது, வேண்டாம் அப்படின்னா விலகுதல். அடுத்து 13வது கேள்வி பாருங்க. ஒரு நபர் தன்னுடைய தனிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் சுற்றுப்புறத்திற்கு ஏற்றவாறு திறம்பட ஒத்துப்போக உதவுவதே அறிவுரை வழங்குதல் என்று கூறியவர். அறிவுரை வழங்குதலுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார் அப்படின்னா ராபின்சன். ஸ்டேட்மெண்ட் சொன்னது ராபின்சன். 13க்கு ஆன்சர் பி. அடுத்து 14வது கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது படித்தல் திறன் உத்தியோடு தொடர்புடையது அல்ல? நல்லா கவனியா, படித்தல் திறன் உத்தியோடு தொடர்புடையது அல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. சூழ்நிலை தயார்படுத்துதல், குறிக்கோள் மையம், பகல் கனவு காணுதல், மனதை தூண்டுதல். இந்த 4ல எது படித்தல் திறன் உத்தியோடு தொடர்புடையது அல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த அல்ல அப்படின்றத நம்ம கவனமா பார்த்துக்கணும். இதுல பகல் கனவு காணுதல் மட்டும்தான் இதோட தொடர்புடையது இல்ல. அப்ப மீதி இருக்கக்கூடிய இந்த 3ம் இதோட தொடர்புடையது. ஒரு கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா எது தொடர்பு இல்லை அப்படின்னு படிச்சா மட்டும் பத்தாது, அப்ப மீதி இருக்க அந்த தொடர்புடையது நம்ம படிச்சுக்கிறோம். சரிங்களா? அறிவுரை பகிர்தல் வகைகளின் எண்ணிக்கை, the number of types of counseling is, அறிவுரை பகிர்தல் மொத்தம் 3 வகைகள் இருக்கு. 15க்கு ஆன்சர் ஏ 3. அடுத்து 16வது கேள்வி, குமர பருவத்தினரது வளர்ச்சிசார் செயல்களை தீர்மானிப்பது. குமர பருவத்தினரது வளர்ச்சிசார் செயல்களை தீர்மானிப்பது எது அப்படின்னு கேட்கிறாங்க. அவர்கள் வாழும் கலாச்சார அமைப்பு, அவர்களின் உடல் உறுப்புகளின் முதிர்ச்சி, தனிநபரின் விழுமிய அமைப்பு, இவை அனைத்தும். குமர பருவத்துல வளர்ச்சிசார் செயல்களை தீர்மானிக்கிறது எது இந்த 4 ஆப்ஷன்ல அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே தான் வரும். இவை அனைத்தும் எது, அவங்க வாழக்கூடிய கலாச்சார அமைப்பு, உடல் உறுப்புகளின் முதிர்ச்சி, விழுமிய அமைப்பு, தனிநபரோட விழுமிய அமைப்பு, இது 3மே வளர்ச்சிசார் செயல்களை தீர்மானிக்கும். அதனால இவை அனைத்தும். அடுத்து 17வது கேள்வி, குழந்தைகளுக்கான கற்பித்தலில் ஆசிரியர் அதிக அளவு படங்களை பயன்படுத்துவதன் காரணம் ஏன்? ஒரு குழந்தைகளுக்கு டீச் பண்றப்ப டீச்சர் அதிக அளவு பிக்சர்ஸ் எதுக்காக யூஸ் பண்றாரு, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. தொடு சாயல்களை வளர்க்க, காட்சி சாயல்களை வளர்க்க, புலநீடான சாயல்களை வளர்க்க, மனச்சாயல்களை வளர்க்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் சி, புலநீடான சாயல்களை வளர்க்க. அடுத்து 18வது கேள்வி, குழந்தைகளின் அறிவு வளர்ச்சியின் போது அறிதிறன் அமைப்பில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் முறை.
ஏ சமநிலைப்படுத்துதல், பி இணங்குதல் மற்றும் பொருத்துதல், சி தன்வயப்படுத்துதல் மற்றும் பொருத்துதல், டி ஒருங்கமைத்தல். இதுல இந்த மூணுமே வரும். மூணுல நீங்க எது போட்டாலும் ஆன்சர் கரெக்ட் தான். குழந்தைகளின் அறிவு வளர்ச்சியின் போது அறிதிறன் அமைப்பில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் முறை இந்த மூணுமே வரும். இந்த இது மட்டும்தான் வராது. அப்ப நீங்க பி சி டி இந்த மூணு ஆப்ஷன்ல எது எழுதியிருந்தாலும் கரெக்ட். நமக்கு கவர்மெண்ட் கொடுத்த ஃபைனல் கீ இதுதான். இந்த பி சி டி இந்த மூணுல எது கொடுத்தாலும் கரெக்ட் தான் கொடுத்திருந்தாங்க. ஸோ இதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்து 19வது கேள்வி, மொழி அல்லது வார்த்தை தேவையற்றது. இந்த நாள்ல எதுக்கு மொழி அல்லது வார்த்தை தேவையற்றதுன்னு கேட்கிறாங்க. ஏ கற்பனை சிந்தனைக்கு, பி கருத்துருவாக்க சிந்தனைக்கு, சி இணைப்பு சிந்தனைக்கு, டி புலனறிவு சிந்தனைக்கு. எதுக்கு மொழி அல்லது வார்த்தை தேவையற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து புலனறிவு சிந்தனைக்கு மட்டும்தான் தேவையில்லை. 20வது கொஸ்டின் பாருங்க, மனவெழுச்சியை உருவாக்கும் தூண்டுதல் டாஸ் விளைவு உடையது. திரள் விளைவு, நேர்மறை விளைவு, பூஜ்ய விளைவு, எதிர்மறை விளைவு எதுன்னு கேட்கிறாங்க. மனவெழுச்சியை உருவாக்கும் தூண்டுதல் வந்து திரள் விளைவு உடையது. ஆன்சர் வந்து ஏ திரள் விளைவு. அடுத்து 21, நுண்ணறிவு ஈவு 120 இருந்து 140 வரைக்கும் கொண்ட குழந்தைகள் எப்படி அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க உயர்வானவர்கள், மிக உயர்வானவர்கள், சராசரியானவர்கள், மேதைகள். இந்த 4ல எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 21க்கு பி மிக உயர்வானவர்கள். இந்த 120 இருந்து 140 ஐக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து மிக உயர்வானவர்கள். இப்ப நுண்ணறிவு ஈவு ஐக்கு இருக்கு இல்லையா, இந்த ஐக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா மன வயது பை கால வயது இன்டூ 100 இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஐக்கு வந்து மன வயது பை கால வயது இன்டூ 100. இதுவும் மாதங்கள்ல இருக்கணும், மந்த்ல இருக்கணும். இதுவும் மந்த்ல இருக்கணும், மாதங்கள்ல இருக்கணும். சரிங்களா? இது வந்து இதோட ஃபார்முலாவும் நமக்கு கேட்கலாம். அடுத்து 22வது கேள்வி பாருங்க, இரு காரணி கோட்பாடு அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. தார்ண்டைக், வெர்னர், ஸ்பியர்மன், கில்ஃபோர்டு. இது வந்து ஸ்பியர்மன். இரு காரணி கோட்பாடு ஸ்பியர்மன். இதெல்லாம் வந்து முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து 23வது கேள்வி, மொழியாற்றல் நுண்ணறிவு உயர்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கு பொருத்தமான தொழில். ஸோ மொழியாற்றல் நுண்ணறிவு அதிகமா இருக்கவங்களுக்கு எந்த தொழில் பொருத்தமானதுன்னு கேட்கிறாங்க. ஏ கணித மேதைகள், பி பொறியாளர்கள், சி விளையாட்டு வீரர்கள், டி எழுத்தாளர்கள். ஸோ இவங்களுக்கு கரெக்டான மொழி ஆற்றல் அதிகமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எழுத்தாளர்களா தான் வருவாங்க. இந்த தொழில் தான் பொருத்தமானதா இருக்கும். 24வது கேள்வி பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்ப மாஸ்லோ படிநிலை தேவைகள்லயே 2 கேட்டிருக்காங்க. மாஸ்லோ படிநிலை தேவைகள் கோட்பாடு மொத்தம் எத்தனை அப்படின்னு எத்தனை படிநிலைகள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. கரெக்டான ஆன்சர் 7. அதிகபட்சம் சொல்றது இப்ப ஜெனரலைஸ் பண்ணி சொல்றது 5 ஸ்டெப் சொல்றாங்க. அந்த 7ல 2 ஸ்டெப்பை கட் பண்ணிட்டு 5 ஸ்டெப் சொல்றாங்க. நாகராஜன் சார் புக்ல 7 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் 7 இருக்கா 7 போடுங்க, 5 இருந்தா 5 போடுங்க. சரியா? ரெண்டுமே இருந்தா 2ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி மாஸ்லோ படிநிலை தேவைகள்ல மொதல் 3 தேவைகள் இருக்கும். மொத்தம் 7 தேவைகள் சொன்னோம் இல்லையா. இதுல மொதல் 3 தேவைகளை வந்து பற்றாக்குறை தேவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடுத்து வரக்கூடிய 4 வந்து வளர்ச்சி தேவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. மாஸ்லோ உயிரியல் தேவைகள், பாதுகாப்பு தேவைகள் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் தேவைகளை எவ்வாறு குறிப்பிடுகிறார் அப்படின்னா பற்றாக்குறை தேவைகள். மொதல் 3மே பற்றாக்குறை தேவைகள்னு சொல்லுவாரு. அடுத்து வரக்கூடிய 4ம் வளர்ச்சி தேவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. டீச்சர்ஸ் இப்ப பாக்குறோம் இல்லையா மாஸ்லோ படிநிலை தேவைகள் கோட்பாடு, இது எல்லாமே நம்ம புக்ல தெளிவா கொடுத்துருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் கிடையாது, அது பைலிங்குலா இருக்கு, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லயே 2 மீடியத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மாஸ்லோ படிநிலை தேவைகள்ல 7 ஸ்டெப் என்னென்ன, அதுல மொதல் 3 வந்து பற்றாக்குறை தேவைகள், அடுத்து வளர்ச்சி தேவைகள். ஸோ டீட்டெயிலா இந்த புக்ல இருக்கும். இந்த புக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த புக் வேணும்னா 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 25வது கேள்வி பாருங்க, பரிசுகள் மற்றும் தண்டனைகள் எந்த வகையில் உதவுகிறது? உள்ளூக்கமா, வெளி ஊக்கமா, உயர் ஊக்கமா, குறை ஊக்கமானு கேட்கிறாங்க. எப்பயுமே பரிசுகள் அப்படிங்கிறது என்னது, பரிசுகள் மற்றும் தண்டனைகள் ரெண்டுமே சொல்றாங்க. கிஃப்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து வெளியூக்கத்தை பொறுத்தது. அடுத்து 26, இதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் டீச்சர்ஸ், அடிக்கடி கேட்கறது. இது டெட்டுக்கு மட்டும் கிடையாது, பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாம் இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் என்பது யாருடைய கூற்று? இது வந்து ஹர்லாக்கோட கூற்று.
சமூக வளர்ச்சினா என்ன அப்படின்னு டெஃபினேஷன் சொல்லியிருக்காரு. சமூக வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சமூக தொடர்புகள்ல முதிர்ச்சி பெறுதல். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து 27 பாருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அதன் உண்மை நிலையிலேயே பார்ப்பவர் டேஸ் முதிர்ச்சி உடையவர். எந்த ஒரு விஷயத்தையும் அதன் உண்மை நிலையிலேயே பார்ப்பவர் டேஸ் முதிர்ச்சி உடையவர். ஆன்சர் வந்து மனவெழுச்சி முதிர்ச்சி உடையவர். 28வது கேள்வி. ஒரு மாணவன் 6 மாதங்களில் ஓவிய பயிற்சியினை கற்கிறான். அவனது கற்றல் வளைகோடானது எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் 6 மாசத்துல டிராயிங் பயிற்சியை வந்து கத்துக்கிறான். அப்ப அந்த கற்றல் வளைகோடு எப்படி இருக்கும்? நேர்மறை வளைவா, எஸ் வகை வளைவா, மணி வடிவ வளைவா, எதிர்மறை வளைவா அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுக்கு ஆன்சர் எஸ் வகை வளைவு. 29வது கேள்வி. வலுவூட்டல் என்ற பொதுவான வார்த்தை எந்த கற்றலில் பரிசினை குறிக்கின்றது? வலுவூட்டல் அப்படின்ற பொதுவான வார்த்தை எந்த கற்றல்ல பரிசினை குறிக்கின்றது அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா செயல்படு ஆக்க நிலை இருத்தல் கற்றல். செயல்படு ஆக்க நிலை இருத்த கற்றல். லாஸ்ட் கொஸ்டின் 2013ல லாஸ்ட் கொஸ்டின் 30. ஆப்பிளை பழம் என்று பெயரிடுதலுடன் மற்ற பழங்களில் இருந்து வேறுபடுத்தி காட்டுதலும் காக்னே கோட்பாட்டின் எவ்வகை உருவாக்கத்தை சேர்ந்தது? இப்ப பழம் இருக்கு, ஆப்பிள் பழத்துக்கு பேர் வைக்கிறோம் சரியா? சோ அது மட்டும் இல்லாம அதை மற்ற பழங்கள்ல இருந்து வேறுபடுத்தி காட்டுறது. இது வந்து காக்னே கோட்பாட்டுல எவ்வகை உருவாக்கத்தை சேர்ந்தது அப்படின்னு கேக்குறாங்க. கருத்துருவாக்கம், இணைப்பு உருவாக்கம், காட்சி உருவாக்கம், சொல் உருவாக்கம். இது கருத்து சார்ந்தது, கருத்துருவாக்கம். சரிங்களா? சோ 30க்கு ஆன்சர் ஏ. டீச்சர்ஸ் இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் மொத்தம் நமக்கு 990 கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா? சோ ஒவ்வொரு கொஸ்டினா ஒரு நாளைக்கு 30 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் சூப்பரா பிரிண்டிங் ஹை குவாலிட்டியில புக் இருக்கு. ஸோ இந்த புக் பைலிங்குலா இருக்கும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் கிடையாது, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்டட் பாயிண்ட்ஸ் எதெல்லாம் வருமோ அதெல்லாம் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ புக்கோட பிரைஸ் ரொம்ப கம்மி தான். இந்த புக்கு உங்களுக்கு ஆர்டர் பண்றதுக்கு 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே டீச்சர்ஸ், நீங்க ஆர்டர் போட்டதுல இருந்து மேக்ஸிமம் 2 or 3 டேஸ்ல புக் உங்க கையில இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.